இப்படியே வச்சு கொத்தி துண்டாடுறதுல வேறு இல்லை நெருப்பு வைக்கிறான்னு இல்லை உடனே எரிப்போங்க. ஓ அப்பா புணத்துக்கு புற அடிக்கணும். மரத்தூள் இருக்குது, இந்த மரத்தூள் தான் அள்ளி போடும். பெட்ரோல் அப்படின்னா கிடங்கு முட்டை கொண்டு ஊற்றுவோம். வழியாக பொறுத்தால் 2 நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வாங்குவோம். இந்த வேலையை வந்து என்னத்துக்குன்ற விளக்கத்தை கொடுக்காது. இப்போ என்ன மழை நேரம் வந்து இருக்கலாம், ஏறி இருக்கலாம். கல்லர் கலைச்சி ஒன்றைக்கு அதுக்கு ஏறி இருக்கலாம். என்ன பவளத்தை வந்து பார்த்தா தெரியாது. இந்த வகுத்தாரடி நேரங்களில் இதுக்குள்ள போட்டு வந்து இதில் ஏறி இருக்கலாம். ஆனால் அப்பாட்ட ஒரு வேலையை கொடுத்தா உண்மையிலே அதை முடிச்சு போட்டு தான் போவா. என்ன கை கண்டவாட்டு கடிக்குது போல. அப்போ பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. அப்பா மானுக்கு பூசி விட பூஜா மேத்தான் இருக்கும் இந்த பக்கம். அப்பாவுக்கும் அந்த உறவுக்கும் பித்தியா அந்த இளைஞாவும் கிளம்பி அம்மான உடம்பெல்லாம் அது உண்ட கஷ்டமான வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு என்ன செய்யும். உங்களுக்கு அந்த பண்ண பாவட்டை அதை அவிச்சு குளிக்க பார்த்தா நல்லா இருக்கும். பண்ண பாவட்டை கொஞ்சமா விடு, கொஞ்சமா விடு. ஏதோ கைக்கு பறக்க மாட்டாங்க, கைக்கு அப்படி பிடிக்குமா? ஆமாம் சுண்டல் அந்த ஆசையாக தான் கிடையாது. இப்படி மூட்டி போட்டு பிடிப்பிய கையா. அது ஏன்னா அந்த நாளையில சொல்லி விட்டாங்க ஒரு பழமொழி என்னண்டு, சிறுவுள்ள செய்யும் தொழில் விளையும் வீட்டுக்கு வரான். சொல்லியாயிட்டாங்க. கையடிக்கு மருந்து மருந்துகளை இப்போ நான் தந்து விடுவோம் உண்டாக்கண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லகளே. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். தெரியும், நாங்கள் வளமையாக சொல்கிறது வந்து ஒரு டைம் மட்டும் நாங்கள் எங்களோட வீட்டு வேலையை செஞ்சு போட்டு தான் ஈவினிங் தான் வந்து வெளியில் விழுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து எங்களோட அண்ணாண்ட பிறந்த நாள் வேறு. ஸோ வந்து நாங்கள் பின்னேரம் கேக் கட்டிங் செய்கிறக்காண்டி வந்துட்டு நாங்கள் வரணும் வெளியாக போயிட்டு. ஸோ வந்து 6:30க்கு வந்துட்டு அதை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், அன்றைய பார்த்துருப்பீங்க, நாங்கள் வீட்டின் ஒரு ஓரமாக அந்த வேம்பின் அடி வேரெல்லாம் வந்துட்டு அப்படியே தரித்து எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ அதை வந்துட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கு பிறகு வந்துட்டு தொடரையில் நாங்கள் கிளிநொச்சி போனதால் இன்றைய தினம் வந்துட்டு மறுபடியுமாக அதை வந்துட்டு செய்ய போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சில வேலைகளும் வந்துட்டு செய்ய வேண்டியிருக்குது. அப்போ தெரியும் வந்து இப்போ வெளியில் போக முடியாத சுச்சுவேஷனில் வந்துட்டு வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களோட உறவுகளாகிய நீங்கள் நாங்கள் செய்யக்கூடிய அந்த வீட்டு வேலைகளையும் பார்த்து அதை இதை வந்து அட்வைஸ் பண்ணி அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நீங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இதை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைய நம்ம வந்து அப்பாவையும் முறக்கியிருக்கோம். இந்த பேர்களை ஒரு பழைய ஃபோமுக்கு வந்துட்டு அப்பா போட்டு எடுத்து பார்ப்போம்னு சொல்லி. ஏன்னா கடைசியாக வந்துட்டு அந்த அந்த ஒரு வீட்டை வந்துட்டு மாவு விளைக்கிறக்காண்டி கொத்தோட அந்த அடைப்பு காட்டினது அங்கே காட்டினது. ஓ, அப்போ இப்போ உண்மையிலே வந்துட்டு அப்பா பொறுத்தவரைக்கும் வந்து அஞ்சியோகிராம்ன்றது வந்து அன்றைக்கு அந்த மடத்தில் போட்டது தான். அதே மாதிரி இப்போ திருப்பி அஞ்சியோகிராம் செய்கிறதா இருந்தால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னமே வந்துட்டு புக் பண்ணி டேட் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு பார்க்காண்டே அந்த மாதிரிக்கு மடத்தில் போட்ட மாதிரிக்கிண்டே ஒரு கோடாலி போட்டால் திருப்பி ஒரு அஞ்சியோகிராம் மாதிரி இருக்கும். இது இதுக்கெல்லாம் எனக்கு அந்த கோடாலியை பார்க்க கோடாலி பிடிக்கல. எனக்கு கோடாலி பிடிக்கலையா? அது கோடாலி பிடி வந்து செட் பண்ண அது தானே. கோடாலி மேலே பார்க்க. அப்போ நாங்கள் இப்போ பெம்பலா போயிட்டு வந்துட்டு அந்த வேலைகளை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எங்களோட வீட்டு வேலைகளை வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. நான் சொன்னேன் நம்ம வந்து அந்த ஸ்டேர்கேஸ் வந்து கலட்டினா அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் வந்து கொங்க்ரீட் போட்டு 6 நாள் தான் வரும். ஸோ அதால் வந்துட்டு இன்னும் கலட்டினா அப்புறம் வந்துட்டு நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு வீட்டுன்ற அந்த பகுதி வேலைகள் நடக்குது அதையும் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு காட்டலாமா? நான் அப்படி சின்ன நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபைனலாக வந்துட்டு வீடு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதால் வந்துட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறோம். தேவை ஏற்படின்னு நாங்கள் அதையுமே வந்துட்டு காட்டுவோம் சில நாட்களில் வந்து. ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு வந்துட்டு வீட்டுன்ற ஒரு சில வேலைகளை தான் வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.
அது இன்னொரு வகையில் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்ன சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு போவோம் சரி தான் போயிட்டு அடுத்து அந்த ஃபஸ்ட்டுக்கு அந்த வேறு அளவுலக்கா பார்ப்போம் அது ஒருக்கா பார்த்து அதுக்கு ஒரு வழி பண்ணி போட்டு மிச்ச வேலையை செய்வோமா இந்த அப்பா நிற்கிற மாதிரிக்கு ஒரு ஐடியா சொல்லுவா என்ன செய்வோம் வேர் எழுவா இப்போ அது எல்லாரும் கொங்கிரீட் போடணுமேன்னு சொன்னால் அந்த வேர் எடுக்கத்தான் வேணும் கொங்கிரீட் தானே இப்போ அதே போடும் சரி ஏன்னா வந்து உயர்ந்தது நிற்கிது எந்த செருப்பங்க என் குழந்தைகள் அது காண கிடைக்குது இல்லை வா வா எந்த பேரும் வந்து உயர்ந்து தான் நிற்கிது ஒரு பார்க்கல இப்போ இதையும் இப்படி கொஞ்சம் மட்டமாக்குவோம் என்ன அடிச்சு மட்டமாக்கினா தான் அப்போ அது நீங்கள் அது இது ஆல்ரெடி இதில் துண்டாக்கி விடலாம் இதெல்லாம் துண்டாக்கும் தள்ளுங்க தள்ளுங்க இன்னொரு அதுலேயும் துண்டாக்கலாம் இன்னொரு கோடாது அதுக்கு நீங்கள் துண்டாக புரியலோ நீங்களும் சும்மா அடக்கல நானும் பெம்பலா சொன்ன அப்புறம் வந்து நிற்கிறீங்க போங்க இது இன்னொரு என்னதா துண்டா தேவையில்லையா அப்போ நான் சும்மா சின்ன சின்ன பொருளாக அப்படி கிளப்பி போட்டுறா நெருப்பு வச்சு வேண்டியான் அப்போ நெருப்பு வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்வோம் பம்பில் வச்சு அப்படி வருதான் அப்போ ஏன் அப்படின்னா நெருப்பு வைக்கலாம் தானே எடுப்பான் ஒன்றும் எடுக்க தேவையில்லை நெருப்பு வைக்க தேவையில்லை நெருப்பை வைக்க சரியான முறையில் பிடிக்க வேண்டா இருக்கும் அப்பா இப்போ நீங்கள் ஒரு 5 கொத்து நீங்களோ கலைக்கலையோ சரி இல்லை எனக்கே கலைக்குது அது கலைக்குது என்ன கருணம் படிக்கிறாங்களே இல்லை அதுதானே இந்த புது நாக்கள் கூட அப்போ எனக்குண்டா ஒன்றும் அவ்வளோங்க இல்லையா யார் நல்லந்தானே அடே அப்போ இது நாங்கள் இப்போ ஓர் ரயிலுன்ற காண்டி தான் இந்த கொத்துகள் ஓ அதுக்கு நல்லையாமா அதுக்கு நல்லையாமா துண்டா எடுக்க இயலாது அது இப்போ துண்டா போட்டாலும் இந்தியாவிலும் செய்ய இயலாது இந்தியாவில் கடன் பிடிக்கல கிடக்கிறேன் அதான் இப்போ அதுக்காட்டி நான் சொல்கிறேன் இப்படியே வச்சு கொத்தி துண்டாடுறதுல வேறு இல்லை நெருப்பு வைக்கிறான்னு இல்லை உடக எரிப்போமோ ஓ அப்போ இது எடுத்துண்டா தம்பி ஓ தெரியுது ஓ கொத்து பரவாயில்லை உள்ளால சோனை இறைக்க தட்டுது இப்போ என்ஜாதி இதுக்கு இந்த இது போடணும் ஏதோ அடியில் நெருப்பு தான் கொடுக்கணும் நெருப்பு கண்டும் மண்ணெண்ணா மண்ணெண்ண சீமெந்த் பேக்கு ஓ அங்கே அப்படியா என்னண்டு அவ்வளோ தூரத்து அப்படியா ஓ இப்போ இது இஞ்சா பிடிக்க வேண்டாம் அந்த குப்பையை கிட்ட போடும் சில மாற்ற வேண்டியாலும் பேரும் அதை விட பைப்புக்கு பிடிக்காது பைப்புக்குள்ள தண்ணி போகுது ஓ தண்ணி போகுது அப்போ சரியா அதனால் வைக்க பிடிக்காது நீ வேணுமெண்டா சொப்பின் கப்பில் தண்ணியை விட்டுட்டு நெருப்பில் வச்சுப்பார் சொப்பின் பத்தாது வேணா செஞ்சுவார் அப்பா புணத்துக்கு புற அடிக்கணும் ஆ ஏய் எல்லாருக்குமே கலைக்குந்தாடா கலைக்கும் கலைக்க தான் கொத்தணும் ஆனால் இதில் கொத்துறா கொண்டும் இல்லை நெருப்பை வச்சு ஓ கொத்துற கொத்தி போட்டு உடனே தூக்கி எடுக்கக்கூடிய கட்டியாண்டா என்னண்டா இல்லை இந்த கொட்டங்களை எரிக்கிறதா இருந்தால் ஒரு தடி தண்டு தான் போகணும் மூண்டு பிடிக்கிறாங்க இந்த பேப்பரால் மூளாது மூன்று தண்டா சரிதான் என்னது 3 தண்டு மரத்தில் பிடிக்குமெண்டா சரி இப்போ என்ன செய்யும் சொல்லலாம் அந்த மரத்தூள்கள் இருக்குல்லடா மரத்தூள் இருக்குது இந்த மரத்தூள்கள் தான் அள்ளி போடும் உங்கள் அந்த அதுக்கும் வைக்கலாம் தானே ஓ எடுப்பு
இப்போ சும்மா கடைக்கு இப்படி மூடி போடுவோம் அவங்க என்னாலும் பிடிக்கட்டேன் பைய கிடக்குன்னு தான் அவங்க சிமெண்ட் வாங்கி கிடக்குன்னு தான் கேட்குறேன் கடை கடை பெஞ்சால் ஓ ஓ என்னண்டு ஏன்னா அது கொஞ்சம் பயிரம் இல்லை இல்லை மடிச்சு போட்டு வைங்க அந்த எரிஞ்ச பாட்டுக்கே வைங்க அந்த பாட்டுக்கே வைங்க அப்படியே விடு பார்ப்போம் கணக்களுக்கு அவர் இது என்னன்னா அப்படியே ஒரு புரகை போட்டு தான் இருக்கும் புரகை போட்டு மூளை வைக்கணும் சின்ன சின்ன மரக்கட்டைகள் வந்து எரிஞ்சு கொடுத்தா தான் இது பத்தும் இல்லாட்டி பத்தா பெட்ரோல் அப்படின்னா இந்த கிடங்கு முட்டை கொண்டு வந்து ஊற்றணும் அது மேலேயே நிற்கல அது கூட கொத்தியும் எடுத்துக்கலாம் என்னண்டு அப்போ கவனம் ஜரத்தில் பிடிச்சிடும் இல்லை அதில் அது எரிஞ்சாச்சே தான் வேறு தான் அப்படியே யாரையா பிடிச்சிருந்தாண்டா சரி சின்ன சின்ன கண்ணெடுத்து வழியாக பொறுத்தால் 2 பேர் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வாங்கணும் வெளியில் நாங்கள் நிற்கிறேன் கிணறு வருமானம் ஒரு நில்லு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்ல கிடக்கு நில்லு வர பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்ல கிடக்கு இதுக்கு வந்துட்டான் ஆளுக்கிட்டே பிறந்தநாள் இல்லை மானுக்கு அப்புறம் வருவேன் அப்புறம் வேலையை பார்த்துட்டு போவோம் பிறந்த நாள் சரியா யாருக்கு எனக்கு உங்களுக்கு உங்களோட பிறந்தநாள் தெரியாது இது பொறுத்த வேலையாப்பா இதெல்லாம் கணக்காக வட்டிங்க போடாக்கு இதெல்லாம் கஷ்டம் இல்லாங்க அதையும் சொல்லலாம் நாங்கள் எல்லாம் நிற்க வடியா கீழால உள்ள வரணுமா இஞ்சாலே எடுக்கணும் இஞ்சாலையோ வெளியே அங்கே முட்டிட்டு போனாட்டா போ உள்ள தள்ளணும் உள்ள ரைட் இன்னொரு கொஞ்சம் மண்டேக்க தள்ளாமல் சுட்டியெல்லாம் தட்டுவோம் உடையுமே அது சரி பூச்சாலை எடுக்கலாம் பூச்சாலை பெயிண்டால் எடுக்கலாம் எல்லாத்தாலும் உடைச்ச வண்டியா இந்த வேலையை வந்து என்னத்துக்குன்ற விளக்கத்தை கொடுக்க விதாசி எனக்கு எம்ஏலே தெரியும் என்ன விளக்கம் என்னண்டு இது என்ன சன்செட் மட்டும் விளங்கு மற்றும்படி இது வந்து வீட்டுக்கு மேலுக்கு சன்செட் இல்லை அப்படி இடம் ஜன்னலுக்கு பாதுகாப்பு இப்போ மழை நேரம் வந்து இருக்கலாம் ஏறி இருக்கலாம் மழை நேரம் பண்ணுறத விட கல்லர் கலைச்சி ஒன்றைக்கு அதுக்கு ஏறி இருக்கலாம் என்ன இப்போ அவளத்தை வந்து பார்த்தா தெரியாது அங்காலை மறைப்பு இஞ்சாலை மறைப்பு மேலையும் மறைப்பு அது தெரியாது வகுத்தாரடி நேரங்களில் இதுக்குள்ள போட்டு வந்து இதில் ஏறி இருக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனை
இதுவும் புது டொய்லெட் தான், ஒரு வருஷம் தான் கட்டி. அந்த சின்ன தான் யார் கவிதாஸ் எங்களோட ஜெர்மனியை தான் சொன்னார். முழுக்க புது ஜாமான் தான் கிடக்கு. மானண்டே பிறந்தாண்ட அப்புறம் முன்னுக்கு வரான் இல்லை பக்க போடுறான். ஆனால் அப்பாட்ட ஒரு வேலையை கொடுத்தா உண்மையிலே அதை முடிச்சு போட்டு தான் போவா. என்ன கை கண்ட வாட்டு கடிக்குது போல. கை கடி கும்பம். அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து காவல் நிற்கிறோம். அதான் அடியா புரியல் உனக்கு வெளியில் வந்துட்டு. ஓ அடியால இல்லை மேலா எடுக்கும் ரைட். இப்போ ஓ கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அது சரி திருப்பி வரப்போகுது. அப்போ இன்னொரு சுட்டியாக இருக்கணும். நீங்கள் அவர் அதாகட்டும், நீங்கள் இதாகட்டும். அப்பா இதுக்கு நெஞ்சு முட்டுக்கையும் கொடுக்கணுமே. நெத்தி முட்டு. அப்பா பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. அப்பா மானுக்கு டொய்லெட்டுக்கு முன்னால் போய் சொல்லக்கூடாது. கம்மியா நாளை பிறந்த நாள் சொல்லி போட்டு போங்க. சரியில்லை அது அவன் இல்லை, அவன் போனவன் இல்லை. நீங்கள் கூப்பிட இல்லை, போனவனை எடுத்து கூப்பிட சொல்லி கூப்பிட்டு சொல்ல போன அதை விடு. விழுந்தாங்கலாம் உங்கனைக்கு வச்சு அடிக்க இஞ்சா இது மண்டையில வந்து ஓடும் தெரியுமா? ஓ அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எதுக்கு மாணவ பிடிச்சோன்னு இல்லை கொஞ்சம் நேரம். மாண்ட முட்டை பார்த்துங்கப்பா. ஓ வெளியா அடுத்து போட்டு அடியா கையா சண்டே கொங்கரீட் போட கண்ட விளையாட்டு தான். பேட்டு ஒரு சொட்டு தலைப்பால தட்டுங்க. அதில் லிண்டரில் முட்டு வெறினா ஒரு சொட்டு அடிச்சு சுட்டி ஒழியாத. வெளியில் எடுங்க சாட கை கொடுங்க. சின்ன பிளாட் மேலே என்ன வெயிட்டு என்ன வெயிட்டு என்ன சொல்லாம போகும். மேலே ஒரு 1/2 கிலோ கிட்ட கிடக்கு. பாத்தியா கல்ல விளையாட்டு எங்க கல்ல மேத்துது எங்கப்பா. அது பூஜால எடுக்கிறேன். கீழே தட்டி போட்டு இழுத்து போட்டு மேலே தள்ளி விட்டா வர போகுது. புட்டி தட்டிப்பான் வருது மேலே வெளியில். பூசி விட பூஜா மேத்தான் இருக்கும் இந்த பக்கம். இறக்கி வச்சிருந்தேன். இந்த காட்டுல இன்ன மாதிரி எரியுதாண்டு வா. இங்கே தண்ணியாக காட்டுறாடி எரியுது வா. அப்பா கவனம் சரத்தில் மூண்டுருவேன். பாத்தியா அப்பாவுக்கு வந்த உறவுக்கும் பித்தியா அந்த இளைஞ்சாவான் கிளம்பி. அதுதான் புதோட ஜாயின் பண்ணி அதுக்கு என் தடியில் வச்சா அங்கே பிடிக்கும். என்னப்பா ஜாயின் பண்ணியதா அதை பொறுமையாக தான் அதை கொளுத்துவோம். தூக்குண்டு முத்தப்பா. நெக்லஸ் இல்லை நிக்கோலஸா நெக்லஸா முத்தப்பா செத்து போனார் இல்லை முத்தப்பா. ஓ அந்த தூக்குண்டா கண்டுபிடிச்சோன்னா செத்து போச்சு. அதுதான் அந்த ஆளுக்கு யோசனை என்னண்டா இது என்னடாப்பா இந்த சின்ன குண்டு இந்த உலக தேசம் எல்லாம் போட்டு வருது. அதான்
சொல்லாமல் போகும். அதான் மெதுவாக போகிறோம், மெதுவாக அடியப்ப விளையாட்டப்போ தம்பி தான் விளையாடவா இதை வாங்க, இதை வேறு நாங்கள் காட்டி விடுவோம். ஆறாள் ஒரு ஆள் தேடி வருது. ஓ தேடித்தான் வரும் தெரியாட்டி வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து நிற்கக்குள்ளே ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்தார். அது வந்து ஒரு பழைய வீடியோ பிரச்சனை உண்டு. அப்போ அந்த அக்கா வந்து ஏதோ அதில் கதைச்ச விஷயங்கள் தன்னையை பற்றி பிள்ளையாக கதைச்சிட்டா அப்படின்னு சொல்லி வந்திருந்தார். அப்போ அவரோட காய்ச்சி நிற்க கிட்டத்தட்ட ஒரு 3/4 அதுக்கிட்ட போயிட்டுது. அப்போ நாங்கள் காய்ச்சி கொண்டு இருந்தாலும் வந்து அப்பா வந்து தண்டை வேலையை கைவிடையில் உண்மைக்கும் அதை தான் செஞ்சு கொண்டு தான் நிற்கிறா. இப்போ ஏண்டா கைகடி கும்பம் பேருந்து இந்த பக்கத்தை இருந்த மாதிரி இதுக்கு மூட்டுவோம் தான். ஓ இது அப்படியே அங்கே தட்டி அந்த இதில் தணலை அப்படி எரிஞ்சோண்டு போகும். வெட்டாம விட இது மேலே அது எரியும். என்ன அதுதான் போட்டுட்டு சுவாசிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. பொம்பு தானே. இல்லை அவன் சொல்கிறான் பெப்சி போட்டுட்டு சுவாசிக்கக்கூடாதுண்டு. இப்போ நாங்களப்போ இந்த இடத்த வந்து ஃபுல்லாக அந்த மட்டமாக்க வேண்டிய காரணம் என்னென்னா, இப்போ வீட்டு வேலை முடிக்கக்குள்ளே இந்த நிலம் எல்லாம் வந்து ஃபுல்லாக கொங்குரீட் இழுத்து கல் பதிக்கணும். இப்போ அதுக்கு தான் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கான் எனக்கு. அவன் செய்யக்கூடிய இதை பிடுங்க போகிறான். மற்ற பார்த்துருப்பியல் வந்து அதில் ஒரு வேலை ஒன்று காட்டியிருப்போம் வந்து அது என்னென்றால் எங்களுக்கு மேலே அந்த ஜன்னலுக்கு வந்து சன்செட் வராது. அப்போ சன்செட் வராத காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அடிக்கிறோம். சன்செட் வராத இடம் எல்லாத்துக்குமே வந்து அப்படியான ஒரு பாக்ஸ் ஒன்று தான் வரப்போகுது. அது வந்து பிறகு நாங்கள் அந்த சிவர் மாபிளோ இல்லாட்டி ஒரு நல்ல பெயிண்டிங்கோ கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மாதிரிக்கு வரும். மற்ற வேலை செய்கிறாங்களும் பிள்ளையண்டு இல்லை தானே. ஆ இல்லை உங்களை பற்றி சொல்ல ஆடுதான் அப்படியே அவங்க பெயிண்டிங்கில் செய்கிறபடி வைக்கணும். ஆ வழியில் போகலன்றோடனே அடக்கண்டு வாயால கடிக்குது. ஆ ஆள் இப்போ கொங்குரிட்டை கடிக்கும் பாயால் உள்ள போகலன்னு டக்கண்டு கடிச்சு விடுது உள்ள. அதான் இது வந்து எங்கள்கிட்ட ஒரு பின் அறையின் ஜன்னல். கவிதாஸ் வந்து சத்தம் இல்லாமல் சொல்லலாம் டொய்லெட் கதவை மூடி வச்சு சொல்லி நாங்கள் ஒன்றையே மறைக்கக்கூடாது. அப்போ எனக்கு எப்படி மறைக்கக்கூடாது ஒன்றை எல்லாம் அதுதானா எனக்கு கல்பாசியால் நீ வெளியிலன்னா எங்கள் முத்தத்தில் இருக்கீங்க பின்னாலே அவர்கிட்ட காணிக்கியோ அப்போ எங்க கலவுரு இப்போ இந்த வீடியோட அங்கே காவல் இருக்க போகுது. அதான் விடிய 4 மணிக்கு இருக்குமால் மம்பட்டியோட விரட்டும் அது உண்டு. அந்த மம்பட்டியாலே அடிச்சு தான் ஆட்டுருவோம். 4 மணி என்றால் 3 மணியோட வந்திருக்க போகுது. ஆனா உண்மைப்பா கதை ஏன்டா உங்களோட மரம் வந்து ஒழும்பு சரியான மாஞ்சோதிகன் பொக்கவே இல்லை இந்த கதை காண்டாப்பான்னு அவன் உள்ளே தான் இருப்பான். அவன் வந்தப்போ அந்த யுத்த காலத்தில் நாங்கள் இருந்த நிலைமையை மறக்கலாம். சரி அப்போ நான் அந்த கொட்டனை எரிச்சு விட்டோம்னா சொன்னால் சரி இதுங்க நுழம்பு தெரியாங்க சரி நெருப்பட்டியாங்க கொண்டா அதான் ஒயில் களி ஒயிலண்டா ஊற்றி விட்டு அந்த மாதிரி எரியும். ஓ இவரத்தை பற்ற இப்போ நீங்கள் இந்த ஒரு குச்சியில் கட்டி வைக்க பத்துது. பழைய சுப்பினுங்க இப்போ 2 மாடி போட்டு அடைஞ்சு போட்டு ஏண்டா இந்த மரத்தை நான் இந்த நெருப்பட்டியாக கொடுத்துறதுக்கு நான் என்ன மாண்டானு எங்கே தாலையப்பா வைக்க வருது சி அப்பாவோ இந்த பையன் பச்சை கொடுத்து இது இப்படி மேலே போட்டு கொடுத்த கூட அதுக்குள்ளே துறந்து போட்டு அதில் வை. இப்படி மேலே போட்டு கொடுத்து சரி விடாது. அப்பா என்னவோ உண்ட மீனாக்கட்டு சொப்பின்னு எடுத்து கொண்டு வந்தாரா நான் மேலே வச்சிருக்கிறேன். அம்மான உடம்பெல்லாம் ஏலாங்கள உந்த கஷ்டமான வேலை செய்கிறவங்களை கூட பெண்ணை செய்யும் அந்த பகுதி
உடம்பு துப்புற காட்டு சைக்கிள் வரும் உங்களுக்கு இந்த பண்ண பாவட்டை அதை அவிச்சு குளிக்க பார்த்தா நல்லா இருக்கும் பண்ண பாவட்டை இல்லை போடிக்கணும் அதுங்களுக்கு இந்த பண்ண பாவட்டி ஒரு நல்ல ஜாமான் என்னத்துக்கு இந்த கடுமையில் முதுகு ஆட்டையெல்லாம் கொண்டு அவ்வளோ அலுப்பில் கிடக்கிறதுக்கு அவிச்சு குளிக்க பார்க்க அதை எங்கே எடுக்கலாம் அது எடுக்கலாம் இது என்ன சின்ன பிரச்சனை பண்ண பாவட்டே இல்லாத இப்போ வேறு இந்த புள்ளத்தாச்சிகளுக்கு போடுற அந்த சாமான் இல்லை தானே என்ன நம்பி இது பண்ண பாவட்டானே இந்த இதையும் போய் இன்னைக்கு நான் இதை எரிக்க மாட்டேன் இந்த தோட்டு வாங்கி போனேன் ஏன்டா பண்ணி கத்து அந்த என்னது அந்த அது கழுவி போட்டு வேணும் இதாயிரம் கட்டிக்கார் சாமான் சரியான பொறுப்பு எழுப்பு பிடிக்கணும் பாப்பா உண்டே அந்த கம்பி வருதோண்டா கம்பி கட்டு கம்பி ரோல் வருதோண்டு பாப்பா எங்கே இது மண்ணெண்ணெய் இருக்காப்பா மண்ணெண்ணெய் முடிஞ்சு ஐயா ஆனால் மானண்ணாண்டை பொய்யண்டா பாருங்கோ முடிவு கண்டு ஓட்டு ஆவிடுவான் ஆளுது அவன் பாப்பான்னு இதில் ரெண்டு உங்களை மினக்காடு தான் பின்னே போகுதலோ மண்ணெண்ணெய் கட்டுது போகுதலோ இப்போ எங்கன்னா ஒயில் பண்ணி தரும் பாருங்க நான் சொல்கிற பொய்யண்டா எங்கே 1 மணி இந்த மாட்டான் ஆள் போடுவான் அப்புறம் நண்டு பிடிக்க அடிப்பார் நீ பொய்யிண்டா அதுக்கு தான் போடுற அடித்தளம் சின்ன சின்ன காம்பு சென்னைக்கு போய் இதைத்தான்டா நீங்கள் விடிய காலமையில் இந்த வேலை செஞ்சேன்னு சொல்கிற நீ ரெண்டு பொறுத்த வேலையில் காட்டிக்கொள்ளையில் நிலைமை ஆகிடக்கு அதால் இதில் காட்டுறோம் இல்லாட்டி இப்போ இந்த ஃப்ளாட் எல்லாம் ஒரே அடைக்க விடுவேன் நான் தான் கண்டு அடைப்பேன் ஆள் ஜிதிக்கும் தானே அப்பாட சொல்லு 4-5 ஷாப்பிங் பொறிக்கு வந்து சொல்லு உண்மையா இப்போ பவுடினா கபிலாசி சொன்ன கதை உண்மைதான் என்ன மோட்டார் சைக்கிளை திறந்து பெட்ரோல் எடுத்துட்டு போகிறான் கொடுப்பேன் ஓ அது திறந்த சரி ஆட்ட மாட்டேன் திறந்தவன் உள்ளே தான் வேறு அதுதான் பாருங்க மூடி கோட்டை போடுறான் இதில் விளங்குது ஆள் ஒரு மெக்கானிக் என்ன போர் இப்போ இதில் ஊற்றி விட்றா இன்னொரு சேர்த்து கொளுத்தி விட்றா உண்டா கொஞ்சமாக விடு கொஞ்சமாக விடு ஏதோ கைக்கு பறக்க முடியும் கைக்கு அப்படி பிடிக்குமா ஆமாம் சுண்டல் அந்த ஆசையாக தான் கிடக்கு டயரை வட்டி போட்டுருவா துண்டு உண்டா அது எரிய வலிக்கிட்டா எரியுங்க ஓ ஆட்ட ஒன்று டயர் பாம்புடா அது கடிக்க 10 அது சும்மா அதோட அது முந்தி பெட்ரோல் விலையான காலத்தில் அப்படி பிடிச்சா போடுறான் அப்படி கீழே போத்தில் காய விட்டு இருந்தால் தான் டயர் எரியும் டயரை கீழே வச்சுட்டு எரிக்கலாம் போல கூட அதுக்குள்ள வச்சிருக்கணும் டயர் போகணுமா எதுக்கு ஒரு இல்லை டயரு அதுக்கு வைக்கணும் நெருப்பு மூடுறதுக்காண்டி அதெல்லாம் நெருப்பெரி அது கீழே பெட்ரோல் இருக்கிற மாதிரி மூட்டலாம் இருக்கிற மாதிரி பிடிக்கும் தானே இங்கே இப்படி மூட்டி போட்டு பிடிப்பிய கையா அது ஏன்னா அந்த நாளையில் சொல்லி விட்டான் ஒரு பழமொழி என்னண்டு சிறுவுள்ள செய்யும் தொழில் விளையும் வீட்டுக்கு வரான் மூடி கேட்க வட்டிக்கு புஸ்தகம் மூடி வடிச்சு கொண்டு என் காண கனெக்ஷன் இப்போ எப்படி கொடுக்க போனா மூட்டை ஏன் கனெக்ஷன் பிடிக்காதா டயருக்கு தான் பிடிக்க முடியணுமே மரங்களை விட டயருக்கு தான் ஏன் டயர் எரியும் என்னப்பா எரியும் பிடிக்கணுமே இதுதான் ஜாமான் அந்த இருக்கு விடாது இங்கே தான் பிடி டயர் எரியட்டு ஏன் டயர் எங்கே வையன் முடிஞ்சா படம் முடிய போடாப்பா முடிஞ்சா படம் முடிய போகுது இங்கே போடுவான் சரியான தடையத்தை அக்னி உங்களோட வேலைக்கே பசிக்கிறதுக்கு எங்களோட வேலையை யோசிப்பேன்
தீப் தீப்பு சுடு ஐயா. அந்த இடவே தான் பார்த்தேன். அதான் சரியா அதான் ஜாமான் கொண்டு வந்து போடு போத்த வை நடுவில் ஜாமான் அதான் சரி நடுவில் வை. கொஞ்சம் பெட்ரோலை செஞ்சா அப்படிங்களா லேசாக இருக்கும். 2 பிடிக்கும் கொஞ்சம். ஓ அன்னைக்கு உங்கள் படத்தில் இருக்க கஞ்சல் பொத்துலாம் இப்போ உணர்ந்துருப்பேன் நினைக்கிறேன். இவர் கட்ட சாமான் பயப்படுறேன் கடுவா பயப்படுறான். நல்லா பயப்படுறான். பிடிக்க போகிறதுல இந்த இருட்டு காலையும் அடுத்த காணிக்க போகிறான். யோசிச்சு பாருங்க சரியா முடியும் கக்கா இருக்கு இல்லை அதான் அது 4 மணிக்கு அவன் டயர் 10 கிட்ட நல்லா இந்த தடியாக நான் இறக்குறான் தம்பி உள்ளுக்கு. அவ்வளோதான் போவேன். ஆனால் கொஞ்சம் பிடிச்சிட்டு போகல. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஜொயின் ஒன்று வைப்போம் போகிறோம். அடுத்த ரேரம் எடுத்து மேலுக்கு வைங்க. இப்போ ஓடிக்கிற மூடும் அடுத்த ரேரம் அந்த ரேரம் எடுத்து அந்த ரேருக்கு மேலே வைங்கோ. அந்த டயரை நீ பனியாக மாக்குவோம். எரிய வலிக்கிட்டிடும். இப்போ அந்த ரேரம் பார்த்தா மூட்டலாம் இல்லை ஏன்னா புறம் தனியாக மூட்டையில கரைச்சல். அதுதான் பிளேட் அது இல்லை சாமான் கிடக்கல சாமான் கிடக்கு இல்லை 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 கொஞ்சம் கிடாட்டு போடுங்க கிடாட்டு இது போடாது. இல்லை சாமான் கிடக்கு நீ போட்டு வச்சு எரிய வளர்க்கிட்டுரும். ஆனால் எரிஞ்சு வேலை இல்லை. கனெக்ஷன் கொடுப்போம் அப்படி ஓட்ட மாட்டேன் அந்த இடவுக்கு. இந்த குப்பையில் டயர் தள்ளு. அப்போ இது கொஞ்சம் அக்னி இந்த டயர் தள்ளு. அந்த டயர் இல்லை இப்போ இது தள்ளு. இந்த டயரை வைப்பேன் அதுக்குள்ளே. அந்த டயர் ஓட்டு அந்த டயரை எடுத்து இதில் பிடிக்கும். எதில் குத்தியில் பிடிக்கும். குத்தியில் பிடிக்கும். இப்படி குறுக்கு தடுப்புண்டு வச்சு ஓ புரியன் டயர் பிடிச்சி நெருப்பு இல்லை. நான் பார்த்து பயப்பட போகுது என்ன உங்களால் இப்படி எரியுதான்ட்டு. இங்கே கொஞ்சம் இந்த டஸ்ட் அள்ளி கொண்டு அதுக்கு ஓடு இந்த இஞ்சல் டயருக்கு. ஓ ஆள் குனியா சூப்பர்வா ரைட் படம் முடிஞ்சு. இஞ்சால் டயர் இப்போ 19. ஆனால் கோவம் வந்தால் தம்பி என்ன செய்வான் மேலவன். அதுக்கு அந்த கீழுக்கு தான் அடிக்கணும் பெட்ரோல். உள்ளாண்டு கஞ்சல் பத்தியெல்லாம் கொண்டு வந்து போடணும். அப்போ தான் இது எல்லாம் சரி. குறைஞ்ச ஒரு 15 நாள் தெரியும். அதுதான் அதுதான் மேலே இல்லை. மோன் கொடுக்குறா அவ்வளோ பக்கியா கிடக்கு என்ன. அங்காளம் தள்ளி போடு அந்த பெரிய குத்தி பெரிய குத்திக்கு மேலேயும் போடுங்க. அதான் அதான் பெரிய குத்திக்கு மேலேயும் போடுங்க. அப்படியா அதான் பிளேட் அதான் பிளேட் படிக்குதா அந்த வேம்பு படிக்குது. போடலான்னு தூக்குறது கம்பி பெரிய நீள கொட்டன் அங்கே அது குப்பாரியாக தூக்கலாம்பி காண நீளவன் கம்பியோட நீள கம்பியும். ஓம் குப்பாரி அதுக்கு போட்டான் அதை இப்போ தண்ணியை ஊற்றி 100 போட்டு தூக்கி போடும். சரி ஆனால் கீழே கம்பி கொழுவு போட்டுருக்கான் அவனோட
எங்கே வரீர்கள் அதான் பிளேட் கீழே வந்து தூக்கி போடையில அப்படிங்கோ கிடையாது விடு அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ம் ரத்தம் கொடுப்போம் இல்லையா ரத்தம் வாங்க ஹாஸ்பிட்டலில் விளங்கல ஹாஸ்பிட்டலில் ரத்தம் இல்லையாமோ ஹாஸ்பிட்டல்ல ரத்தம் கிடக்குது இது எனக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு கொடுப்போம் ரத்தம் சரி சரியா கோம்பு பிடிச்சிட்டு இருந்தான்னு டீம் அப்படி நீ அணியாது சாமானில் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நாங்களே வேறு போடுற கொண்டு இல்லை கிடக்கு டயட்டை விளக்க முடிஞ்சாலும் உண்டு அது நூந்தாலும் தணல் பிடிச்சிருக்குங்க தணல் பிடிச்சிருக்கு கட்டையில் பிடிச்சிட்டு பிறகு பிடிக்காம இருக்குமா பக்கத்தில் மனுஷன் நிற்கிறான் என்னப்பா எல்லாம் சூறாவளிமே என்ன செய்கிறது வீட்டு வேலையால் வழியில் போயிட நிலைமையாக போட்டுது இனி பின்னேரம் தான் சாப்பிட்டு போட்டு போவோம் போனாலும் அந்த பர்த்டேக்கு வரணும் அந்த மாதிரி போட்டுது இப்போதைக்கு மாதிரி 6:30க்குள்ளே வாங்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க சாப்பாடு என்னம்மா எனக்கு நானும் இதை பற்றி உண்மையாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் மறக்க கூட ஏன்டா இதுகள் முக்கியமான பொருத்த கதையில் இல்லை கட்டாயம் உண்மை ஆனால் அப்படி தான் நாங்கள் இப்போ அநேகமாக செய்து கொண்டு வரோம் சாப்பாடுகளை அப்போ இவர் நீ என்ன செய்கிறாரோ தெரியல சரி அப்போ அந்த மாதிரி போச்சு இனி கொஞ்சம் வேலையில் கிடக்கு கொங்குரீட் கொண்டு போட கிடக்கு அதை போட்டு வலுக்கிட கணக்காக இருக்குமா ஓகே ஸோ அந்த வகையில் நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் நாளைக்கு இன்னும் ஒரு பெட்டரான வீடியோட வந்து சந்திப்போம் அப்போ சொல்லக்குள்ள விரும்புகிறேன் என்னது சொல்ல கிடக்கு இப்போ எவ்வளோ சொல்லியாகி தானே கையடிக்கு மருந்து என்ன மாதிரி மருந்துகளை இப்போ ஏன் தந்து விடுவோம் டக்கண்டு அதுதான் பார்த்து நிற்கிறோம் என்ன மாதிரி காலம் வந்து கடி எவ்வளோ கட்டத்தில் நிற்குது அது எவ்வளோ கட்டத்தில் நிற்கண்டு இப்போ இல்லைன்னா 5 காலாவது ஓ இப்போ 5 காலை போய் அப்புறம் அங்கால இப்போ இஞ்சியில் போக முடியாது கிடக்கு எங்கே யாழ்ப்பாணம் போகணும் அது 8 9 எங்கள் டெய்லி தெரியல கொப்பியூருக்கா பார்க்கணும் கிளினிக்கோ கிளினிக் அப்போ அதுக்கான ஆளுங்க தான் குடிக்கணும் படிக்கணே அப்போ ஒரு 3000 காசு 3000 இப்போ 4000 பண்ண வந்ததில்லை மறந்து வாங்க அடிக்கடி இறப்புட முடியாது கிடக்கு 4 ரூபா அது அங்கே போக்குக்கு இப்போ ஒரு கிழமைக்கு வருவேன் திருப்பி வரீங்கல்ல பின்ன வருதானே போகணும் அங்கேயில் போகணும் இப்போ அண்டைக்கு இருந்த அன்றைக்கு 10 நாள் பேக்காக்கு 10 நாள் எப்போ அனுப்பிடுது கணக்கு பேர் அந்தியடி சொல்லு பெரியண்ணா சொல்லு வந்துட்டு 15 நாள் ஆச்சு 22 சரியா 10 நாள் 10 நாள் கணக்கு இல்லாமல் இருக்கிறேன் ம் எங்க பேக் கிடக்கு நீ அடுத்து கொஞ்சம் கிளியே கொண்டா நான் இது இப்போ ஹாஸ்பிட்டல் கடிக்கு பிறகு ஓ சரி வாக்கு அது சரி கையிலுக்கு அந்த 1000 இருக்கணும் வதியே அப்படியேடா சரி படத்தை முடிச்சுடுவோமா ஓ ரைட் ஓகே அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்